ஹாய், இன்னைக்கு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது தேவையான அளவு கத்திரிக்காயும் ஒரே ஒரு உருளைக்கிழங்கும் எடுத்திருக்கேன். நான் 6 to 7 எடுத்திருக்கேன். ஒரே ஒரு உருளைக்கிழங்கு இதை பீல் பண்ணி அதை கட் பண்ணி ஓரமாக வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு கடாயில் 1.5 டேபிள் ஸ்பூன் நம்ம கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளேவருக்காக நான் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் அதில் ஒரு ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஜீரகமும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் வத்தல் 2 வத்தலை கிள்ளி ஆட் பண்ணிக்கலாம். மிளகாவை விட வத்தல் தான் இந்த பொரியலுக்கு நல்லா ஒரு ஃப்ளேவராக இருக்கும். கொஞ்சமாக கறிவேப்பிலை ஆட் பண்ணதுக்கப்புறம் 2 கைப்பிடி சின்ன வெங்காயம். இதை நம்ம நீல வாக்கில் சாப் பண்ணோம் அப்படின்னா இது நல்லாயிருக்கும். இது ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ஒரு 50% வதங்கணும். கண்ணாடி பதம் வரைக்கும் வதக்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயையும் உருளைக்கிழங்கையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் நம்ம கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு நம்ம அந்த வாட்டரில் கொஞ்சமாக நம்ம சால்ட் ஆட் பண்ணி அதில் நம்ம கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா கத்திரிக்காய் அந்த மாதிரி கலர் மாறாமல் நல்லா வரும். இப்போ அந்த எண்ணெயிலே அதை நல்லா வதக்கிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வதக்கினதுக்கப்புறம் ஒரு நல்லா தண்ணி தெளிக்கலாம். தண்ணி தெளித்து அதையும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டு திருப்பி லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா இந்த மாதிரி பாதி குக் ஆனதுக்கப்புறம் இதில் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி கொஞ்சமாக வாட்டர் தெளித்து விட்டு அதையும் நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு அகைன் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா அது குக் ஆகிற வரை நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா ரெடியாக குக் ஆயிடுச்சு. இப்போ ஒரு கை ஃபுல்லாக தேங்காய் துருவல் எடுத்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே ஒரு சிம்மிலே வச்சு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம நல்லா கலந்து விடலாம் ஒரு நிமிஷத்துக்கு. அப்படியே இப்போ எடுத்து சுட சுட சாதம் ரசம் ஊற்றி இந்த பொரியலை வச்சு சர்வ் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி ரெசிபிஸ்க்கு துர்காம்பிகை கிச்சனை ஃபாலோ பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய். தேங்க்யூ.